ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான ஜீவன், உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான பலன், உடைய வார்த்தையில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் உத்தமனாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு உத்தமனாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு உத்தமனாக இருக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சிக்கு உத்தமனாக இருக்க வேண்டும். தேவனுக்கு உத்தமனாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் உத்தமமாய் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். முதலாவதாக நாம் உத்தமமாய் வாழ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை தரிசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அவசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் உத்தமனாக நடந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அவசியமாக தேவைப்படுகிறது. பரிசுத்தம் முதலாவது இருதயத்திலே காணப்பட வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் இருக்க இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது. நாம் வேத வசனத்தை அனுதினமும் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை நீதிமானாக மாற்றுகிறது, நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறது. நாம் தேவனை தரிசிக்க முடியும். தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமர்களாக நாம் இருக்க முடியும். இரண்டாவது காரியம், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதுகெலும்பு ஜெபமாக இருக்கிறது. ஜெபத்திற்கு மாதிரியாக நமது ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் முழுவதும் ஜெபிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் ஜெபமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் முடிவு ஜெபமாக இருந்தது. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாம் தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது இந்த சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் நம்முடைய மனச்சாட்சிக்கும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நம்மை நிறுத்தும். ஜெபம் நம்மை மாற்றும். இந்த நாளில் நம்முடைய ஜெபம் எப்படி காணப்படுகிறது? சுகபோகமாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் உயிரோடு செத்தவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுகபோகமான வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்குமானால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் மனம் திரும்புவோம், ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு ஆவியை எனக்குள் தாரும் என்று ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு நீங்க ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நித்திரை மயக்கத்தை எடுத்து போட நாம் ஜெபிப்போம். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உத்தமனாக மாற்றுவார். நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தம பிள்ளைகளாக இருக்க முடியும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு. வேதத்தை நாம் தினந்தோறும் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக மாறும். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனம் அந்நிய காரியமாக வேதத்தை எண்ணினார்கள். இயேசுவுக்கு சொந்த ஜனம்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவங்க வேதத்தை அந்நிய காரியமாக அது வேற ஒரு இதாக அவங்க என்னாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தார், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதத்தை மறக்காதபடி ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் கை கொள்ள வேண்டும். வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய வேத தியானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தினந்தோறும் நாம் வேதத்தை தியானிக்கிற மக்களாக காணப்படணும். வேதத்தின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாக காணப்படணும். வேதத்தை நாம் தாகத்தோடு படிக்கும் பொழுது அந்த வேதம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். அந்த வேதம் நம்மை உத்தமனாக நிறுத்தும். அந்நிய போதனை இதனால் நாம் சிக்குண்டு அலைபோகக்கூடாது. அந்நிய போதனை இந்த உலகத்தில் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. வழிதப்பி நடக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை உத்தமமாக மாற நாம் வேதத்தை நாம் தினந்தோறும் தியானிப்போம். நமக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலும் வேத தியானத்திலும் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு முன்பாக உத்தம ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமனாய் நடக்க முடியும். நான்காவதாக, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உத்தமமாய் நடக்க முடியும். எஸ்தர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் வீதமாக சொல்லுகிறது, ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களின் வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விகற்பம் என்றால் வித்தியாசம் என்று அர்த்தம். வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த நாளிலே இந்த வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நாம் விட்டு விலகணும். மாறுபாடாக இருக்கிற இந்த சந்ததியை விட்டு நாம் விலகி வாழணும். தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் வாழணும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகம் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. நம்முடைய குடும்பம் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியாமல் வாழ்ந்தால் நம்மால் உத்தமமாக வாழ முடியாது. ஆகவே இந்த நாளில் நாம் தேவனையே சேவிப்போம். ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம்ப்பா. ஆண்டவரே, வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது தேவனுக்கு நாங்கள் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. இயேசுவை காட்டிலும் நாங்கள் அதிகமாக வேறு எந்த ஒரு பொருளையோ யாரையோ நாங்கள் வைத்து விடக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவை எங்கள் உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும். இயேசுவானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இயேசுவை காட்டிலும் நாங்கள் அதிகமாக நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவை காட்டிலும் நாங்கள் அதிகமாக யாரையும் நேசிக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாங்கப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் உத்தமமாய் வாழ நாங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் வாழ்வோம். இயேசுவுக்காக நாங்கள் நிற்போம். நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் பிழைப்போம். நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் வாழ்வோம். அந்த இயேசுவுக்காக நாங்கள் ஐக்கியம் கொள்வோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். நாங்களே உத்தமர்களாக கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படணும். எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும். எங்கள் வாழ்க்கையில் வேத வாசிப்பு இருக்கணும். எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போகாதபடிக்கு நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு ஜனமாக இருக்க தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்கப்பா.
உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட, இன்னும் நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் கிட்டிச்சேர, இன்னும் நாங்கள் உமக்காக சேவை செய்ய, இன்னும் நாங்கள் உம்மை பிரியப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வேத வசனத்தை கேட்ட அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த காரியத்தில் பிரியமில்லாமல் இருக்கிறோமோ அந்த காரியத்தை இந்த நேரத்தில் நாம் இயேசுவிடத்தில் அறிக்கையிடுவோம். நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை விட்டு அவைகளை நாம் தேவனிடத்தில் அர்ப்பணித்து அவைகளிலிருந்து விலகி நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.